கரூர்ல நடந்த அந்த கோர சம்பவம் 41 உயிர்கள் பலியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இதற்கு காரணமே முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நேற்றைக்கு ஒரு வீடியோவ வெளியிடுறாரு. அந்த வீடியோ வெளியாகும் போதே கரூர் மாவட்ட நீதிபதி விஜய் கட்சிய கேள்வி மேல் கேள்வி கேட்டத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு பக்கம் தமிழ்நாடுடைய அரசுடைய செய்தி தொடர்பாளர்கள்ல இருந்து டிஜிபில இருந்து, ஏடிஜிபில இருந்து, ஹெல்த் செக்ரட்டரில இருந்து எல்லோருமே உட்கார்ந்து ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாங்க. இன்றைக்கு செந்தில் பாலாஜி இப்போ ஒரு லைவ்ல ஒரு பிரஸ் மீட்ட குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. தமிழ்நாடு அரசுக்கும் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வீண் பழி சுமத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவருமே ஆதாரத்தை காட்டி காட்டி பிரஸ்ல வெளியிட்டு வருவதை பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த விவகாரம் நடந்ததிலிருந்து தமிழ்நாடு அரசினுடைய அக்கறை தான் வெளிப்பட்டதே தவிர, தமிழ்நாடு அரசு சூழ்ச்சி வலை பின்னுது, இதற்கு பின்னால் சதி செயல்கள் இருக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையிலேயே மக்கள் குறித்து கிஞ்சித்தும் கவலை இல்லாதவர்கள் வெளிப்படுத்துகிற கருத்து தான். மிகச்சரியாக இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு முதலமைச்சருக்கு தகவல் சொன்ன மாத்திரத்தில் முதலமைச்சர் புறப்பட்டு வராரு. இவங்க முதலமைச்சருடைய வருகையை சந்தேகிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி முதலமைச்சர் உடனே புறப்பட முடியும்னு. அவர் ஓய்வுக்காக செல்ல வேண்டியவர். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே விமானத்துல ஏறி வர்றாரு. முதலமைச்சர் கரூருக்கு விசிட் பண்றாருல, முதலமைச்சர் கரூர் விசிட் பண்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் டீம உடனடியா களத்துல இறக்கி போர்க்கால அடிப்படையில சிகிச்சைகள் அளிக்கப்படுது. நேற்றைக்கு கூட அமுதா ஐஏஎஸ் போன்றவர்களும், டேவிட்சன் ஆசீர்வாதம் போன்ற ஐபிஎஸ் அதிகாரிகளும் மிக தெளிவாக சொன்னாங்க. சேலத்திலிருந்து எவ்வளவு மெடிக்கல் ட்ரூப் வரவழைக்கப்பட்டது, திருச்சியிலிருந்து எவ்வளவு மெடிக்கல் ட்ரூப்ஸ் கொண்டு வந்தாங்க, எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை செவிலியர்கள் வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, உடல் கூராய்வை ஏன் நீங்க உடனடியாக செஞ்சீங்க? ஏற்கனவே மருத்துவமனையில இருந்த உடல்களை உடல் கூராய்வு செஞ்சிட்டாங்களாங்கிற சந்தேகம் இருக்குன்னு இவங்க சொன்னாங்கல்ல. ஒரே ஒரு லாஜிக் தான். இறந்தவர்களினுடைய உறவினர்கள் தானே உடலை வாங்கிக்கிட்டாங்க. இப்ப இந்த 41 உடல்கள், உயிரிழந்தவர்களினுடைய சடலங்கள், இந்த 41 பேரினுடைய வீடுகளுக்கும் சென்று செய்திகளை சேகரிச்சா முடிஞ்சிருச்சுல. இத உளவுத்துறை செய்திருக்கு. இந்த 41 பேர் எப்படி வந்தாங்க, என்ன காரணத்துக்காக வந்தாங்க, எங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்கங்கிற செய்தி எல்லாம் அரசு கிட்ட இருக்கு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வராதவர்களாக இருந்து ஏற்கனவே இறந்தவர்களுடைய உடல்னா, உறவினர்கள் வாய் மூடிட்டு சும்மா இருப்பாங்களா? ஏங்க இந்த மரணத்தோட சேர்க்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? எல்லாருமே கையால் ஆகாதவர்களா, முட்டாள்களாகவே இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரா? விஜய் மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு, ஏன் அவசர கதியிலன்றாங்க சார்? 41 உடல்களை உடல் கூராய்வு செய்யணும் சார். போஸ்ட்மார்ட்டம் 41 உடல்களை போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அப்ப உடனே செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா? இல்ல, ஒவ்வொன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியில அனுப்புறாங்க பாடிய. உடல் கூராய்வு செய்யப்பட்ட உடல்கள் ஒவ்வொன்றாக வெளியேற்றப்படுது. அதற்கு எத்தனை டாக்டர்ஸ் டீம் வந்தாங்க, எத்தனை செவிலியர்கள் இருந்தாங்க, உடற்கூராய்வு செய்கிற மருத்துவர்கள் மட்டும் எத்தனை பேர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலிருந்து வந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நேற்று அரசு வெளியிட்டுச்சு. இன்னொன்னு, வேணும்னா என்கிட்ட மோதுங்க, என் கட்சிக்காரங்க கிட்ட மோதாதீங்க அப்படின்னு நேற்றைக்கு விஜய் சொல்றாருல. இத்தனை நாட்களாக விஜய் எங்கே இருந்தார்? விஜயினுடைய குரல் என்ன சார்? ஒரு சம்பவம் நடந்துருச்சுல்ல, உங்க கட்சி நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தானே சார் இறந்து போயிருக்காங்க. வேற ஒண்ணும் பொது நிகழ்ச்சிக்கு வந்தவங்க இல்ல. நீங்க வெள்ள நிவாரணம் பாதிச்சா பனையூர் பங்களாவுக்கு கூப்பிட்டு நிவாரண பொருட்களை கொடுக்கக்கூடிய மனநிலை உள்ளவர். இவருக்கு மக்கள் குறித்த அக்கறை இல்லைன்றது முன்னாடியே தெரியும். ஆனா தன்னுடைய சக கட்சியினர் குறித்த அக்கறை கூட இல்லைன்றத இந்த சம்பவம் உணர்த்திருச்சு. நீங்க ஏன் மேல கேஸ் போடுங்கன்றீங்கல்ல, ஏன் நீங்க ஊரை விட்டு ஓடுறீங்க? ஏன் சார் நீங்க ஊரை விட்டு ஓடுறீங்க? இன்னொன்னு, இந்த சம்பவம் நடந்து முடிந்தோன்னா அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கிற ஆதவ் அர்ஜுன் வீட்டு வாசல்ல போய் பத்திரிகையாளர்கள் நிக்கிறாங்க. ரொம்ப லத்தாஜிக்கா ஸ்டைலா சிரிச்சுக்கிட்டே வெளியில சொல்றாரு, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு போங்க. இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கேன். நான் பேசுறேன். இப்ப எதுவும் பேச முடியாது. நீங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி தான் நானும் வந்தேன். அதனாலதான் உங்களை சாப்பிட்டு போங்கன்னு சொல்றேன்னு சிரித்த முகத்தோடு வந்தவர்களை சாப்பிட்டு போங்கங்கிறாரு. இப்ப பத்திரிகையாளர்கள் எதுக்கு வந்தாங்க? உங்க கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்கறதுக்காக வந்தாங்க. பத்திரிகையாளர்கள் நீங்க என்ன செய்ய போறீங்கிற எதிர்பார்ப்புல வந்தாங்க. நாட்டு மக்களுக்கு அதை சொல்ல வேண்டிய கடமையோடு ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் உங்க வாசல்ல நிக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா சாப்பிட்டு போங்கன்றீங்க. என்ன பெரிய எம்ஜிஆரா நீங்க? விஜயகாந்தா நீங்க? என்ன மாதிரியான மனநிலை? அப்போ ஒரு ஓடி ஒளிகிற மனநிலை.
இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டவர் புரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணு சார். இப்போ ஒரு வேலை இப்படி வச்சுக்கோங்க, விஜய் மேல கேஸ் போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜய் திட்டமிட்டு பழி வாங்கப்படுகிறார். இப்ப ஏற்கனவே குரல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்குல்ல, விஜய் பாவம், அவருக்கு எதுவுமே தெரியாது, இந்த அரசு அவரை பழி வாங்கிருச்சு, இந்த அரசு சதிவலை பின்னிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, இவர்களினுடைய குரலுக்கு வலு சேர்க்கிறது தான் விஜய் மேல கேஸ். அதுக்காக விஜய் மேல கேஸ் போடாம விட்டுருன்றதெல்லாம் இல்ல. கண்டிப்பா விஜயை கைது செய்து ஆகணும் சார். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஏன்னா திட்டமிட்டு இந்த தாமதத்தை உருவாக்கி இந்த கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்தவர் விஜய் தான். இன்னொரு விஷயம், ரொம்ப தெள்ள தெளிவா நேற்றைக்கு கோர்ட்ல கேட்டாங்கல்ல அரசு தரப்புல, ஏன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட முன்பே அறிவிச்சீங்கன்னு கேட்டாங்க. 3 மணிக்கு சார் ப்ரோக்ராம், அனுமதி கேட்கப்பட்டது 3 மணிக்கு. கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க, 12 மணிக்கு தளபதி வராருன்னு அறிவிச்சாங்க. ஏன் அறிவிச்சீங்க 12 மணிக்கு வராருன்னு? சரி, 3 மணிக்கு நீங்க வரல, 4 மணிக்கு வந்தீங்களா? 5 மணிக்கு நீங்க வந்தீங்களா? 6 மணிக்காவது வந்தீங்களா? நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? டிஎஸ்பி சொல்றாரு, கரூர் டிஎஸ்பி, இந்த வழியில வந்தீங்கன்னா இதோட நிறுத்திக்கங்க, முன்னாடி கூட்டமா இருக்குங்கிறாரு. ஆதவர்ஜுன் டிஎஸ்பி கிட்ட சண்டை போடுறாரு. இல்ல இன்னும் வாகனம் முன்னோக்கி போகணுங்கிறாரு. அப்ப திட்டமிட்டு இந்த கூட்ட நெரிசலுக்குள் இன்னொரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் யாருக்கு இருந்திருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு தானே இருந்திருக்கு. அப்ப சதியை நீங்க செய்துட்டு, சதி தமிழ்நாடு அரசு செய்ததுன்னு சொன்னா எந்த வகையில அது நியாயமா இருக்கும்? நேற்றைக்கு கோர்ட்ல புட்டு வச்சுட்டாங்க எல்லா செய்தியும் அரசு தரப்புல. ஒரு இடத்தில் கூட இவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்கிற அளவுக்கு நேற்றைக்கு நீதிமன்றத்துல வாதங்களை வச்சுட்டாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு சார், எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது இவர்கள் பேசுறது. அது எப்படி போர்க்கால அடிப்படையில ஒரு அரசு, அவங்க என்ன ரசிகர் மன்றமா? உங்களை மாதிரி தலையில துண்டு கட்டிக்கிட்டு ஒரே பைக்ல 6 பேர் ஏறி வர்ற கும்பலா? பாரம்பரியமாக அரசியல் செய்து அரை நூற்றாண்டு கால அரசியலை தீர்மானித்திருக்கிற இயக்கம் சார் திமுக. பேரிடர் காலங்களில் எப்படி செயல்பட வேண்டும்னு அந்த கட்சிக்கு தெரியும். அதனாலதான் போர்க்கால அடிப்படையில நடவடிக்கைகளை முடக்கிவிட்டு இந்த விவகாரத்தில் அரசு கன்சர்னா இயங்கி இருக்கு. எவ்வளவு கன்சர்னா இயங்கி இருக்குன்னா, வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள சூழலை கட்டுப்படுத்தியிருக்காங்க. எல்லா விதமான அசம்பாவிதங்களையும் சரி செய்திருக்காங்க. நானு இரவு 12:30 மணிக்கு கரூர் நகரத்துக்குள்ள போனேன் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னு. 12:30 மணிக்கு போகும்போது இந்த சம்பவம் நடந்த இடத்தின் வழியாக நான் கார்ல போறேன். 10,000 காலணிகள் கிடக்கு. மஃப்ளர்கள், அந்த கட்சியினுடைய மஃப்ளர் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு 5,000 மஃப்ளர்கள் இருந்திருக்கும். அப்போ எந்த அளவுக்கு அங்க மோசமான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கும்னு நீங்க பாருங்க. பேனா, செல்போனினுடைய உதிரி பாகங்கள், கைக்குட்டைகள், இப்படி அந்த பகுதி முழுக்கவுமே ஒரு கலவர சூழல் நடந்தது போல இருக்கு. உடனடியாக துப்புரவு பணியாளர்கள் களத்துல இருந்தாங்க சார். நான் ஒரு 800 மீட்டர்ல பாக்குறேன் இந்த காட்சிய. துப்புரவு பணியாளர்கள் முழுமையா களத்துல இருக்காங்க. நான் கரூருக்கு போயிட்டு மருத்துவமனையில் போய் பார்வையிட்டு விட்டு திரும்பி வருகிற போது இந்த சூழல்களை ஏறக்குறைய 90 விழுக்காடு சரி செய்துட்டாங்க. 90 விழுக்காடு சரி செய்துட்டாங்க. அப்போ இந்த அரசுக்கு பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்று நன்றாகவே தெரியும். இன்னொன்று, இந்த அரசை பொறுத்தவரை இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் இயங்குவதையே ஒரு முழு முதல் குணமாக கொண்டிருக்கிற அரசு. அதனாலதான் இந்த அரசு பேய்மலை பெருவெள்ளம் வந்தால் ஒன்றிய அரசினுடைய துணை இல்லாமல் சமாளிக்குது. இப்ப இது மாதிரி நீங்க உங்கள மாதிரியான சில்லற பசங்க விசிலடிச்சாங்க கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டா அதையும் போர்க்கால அடிப்படையில இந்த அரசு சரி செய்யுது. எனவே இந்த அரசை குறை சொல்வதுன்றது இருக்குல்ல, அது அரசியல் லாபத்துக்காக வருகிற குரல் எல்லாம் பாஜக ஆதரவு குரலாவே இருக்கு. விஜய் யாருடைய ஆள்ன்றத தமிழ்நாடு அரசியல் களம் பார்க்குது. இதில் வேறு ஒன்றும் செய்தி இல்லை. விஜய் அம்பலப்பட்டு போயிருக்கிறார். அவருடைய அரசியல் மிக 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 மோசமான இடத்துக்கு வந்து நிற்கிறது. ஆனா விஜய் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, செருப்புகள் வீசப்படுது. அப்ப யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் செருப்புல வீசப்படுறாங்க. ஆம்புலன்ஸ் அடிக்கடி திடீர்னு வந்திருக்கு. ஏன்னா மத்த மாவட்டங்கள் 5 மாவட்டம்லாம் நாங்க பிரச்சாரம் பண்ணோம், எதுவுமே வரல. கரூர்ல மட்டும் ஏன் வருது? அப்போ உண்மை ஏதோ இருக்கு. கரூர் மக்கள்லாம் உண்மைய சொல்றாங்க. கடவுளே சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்லாம் அவர் சொல்றாரு. செருப்ப காரணம் காட்டுறாரு. ஆம்புலன்ஸ் எல்லாம் காரணம் காட்டுறாங்க. இல்ல இப்போ ஒரு 5 நிமிடத்துக்கு முன்பு முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். ரொம்ப தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்டா அவர் கொடுக்கிறாரு. மொத்தம் 19 நிமிடங்கள் பேசினார்கள். யார் விஜய் பேசின மொத்த நேரம் இருக்குல்ல, அது 19 நிமிடம். 17வது நிமிடத்தில் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி குறித்து பேசினார். ஆனா செருப்பு வீசப்பட்டது எத்தனையாவது நிமிடத்தில்? 1. 2வது, செருப்பு வீசப்பட்டது கரூரில் மட்டும்தான்றது அப்பட்டமான பொய் சார். நாகப்பட்டினத்தில் செருப்பு வீசப்பட்டது. நாகப்பட்டினத்தில் செருப்பு வீசப்பட்டு
செருப்பு வீசியவரை கண்டறிந்து விஜய் மீது வீசின செருப்பு இல்ல, அது யாரோ எடுத்து வேற ஒருவர் மேல போட வேண்டிய செருப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் சமூக வலைதளத்துல செய்தி வெளியான காட்சிகளை பார்த்தோம். சரி, இதோட முடிஞ்சிச்சான்னா மரணத்தின் போது கூட விஜய் மீது செருப்பு வீசப்பட்டுச்சு. ஆமா 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 அதுக்கெல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி அரியலூர்ல ஒரு தோழர் மாலை அணிவிக்கிறதுக்கு வர்றாரு, பெரிய மாலைகளோடு வர்றாரு. அவரை மாலை அணிவிக்க விடாமல் கட்சியினுடைய நிர்வாகிகள் தடுத்துட்டாங்கிறது செய்தி. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த மாலை எடுத்து வந்த நபர் கோபத்துல தன்னுடைய காலனியை எடுத்து அந்த நிர்வாகி மேல வீசுறாரு. அதுவும் விஜயினுடைய கேரவன் மேல போய் விழுது. அப்போ செருப்பு வீசினது புதிய செய்திங்கிறது இருக்குல்ல, இப்பதான் கரூர்ல தான்ங்கிறது இருக்குல்ல, அது பொய். இன்னொரு விஷயம், நம்ம இப்படியே வருவோம். ஒருவேளை கரூரில் வீசப்பட்டதாகவே இருக்கட்டும், கூட்டத்துல நின்ன யாருக்குமே செருப்பு வீசியவர் யார் என்று தெரியாது. அவரை கண்டறிய முடியாமலா போய்விட்டார்கள். அப்ப வந்தவர்கள் விஜய் மீது அன்பு கொண்டு, யார் சொல்றா? இது விஜய் தான் சொல்றாரு, நம்ம சொல்லல. என் மீது அன்பு கொண்டு, என் மீது பாசம் கொண்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாருல. உங்க மீது அன்பு கொண்டவங்க, உங்க மீது பாசம் கொண்டவங்க, உங்கள் மீது செருப்பு வீசப்படுகிற போது அமைதி காத்தார்களா என்கிற கேள்விக்கு விஜய் தான் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே இது வெளியிலிருந்து வந்து செஞ்சாங்க, கூட்டத்துக்குள்ள தள்ளுமுள்ள ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய். தன்னுடைய தவறை மறைத்துக் கொள்வதற்காக பேசுகிற பேச்சு தானே தவிர அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளான செய்தி. நீங்க இந்த பிரச்சார கூட்டத்தை முன்னெடுத்த ஒழுங்கினம் இருக்குல்ல, இதுதான் இந்த விவகாரத்துக்கு காரணம். நீங்க ஒரு பொது மன்னிப்பு கேட்பதற்கு கூட தயாராக இல்லையே. நேற்றைக்கு உங்களுடைய 4.5 நிமிட காணொலியில ஒரு இடத்திலாவது இந்த சம்பவத்துக்கு நீங்க பொறுப்பேற்றீங்க? என்ன சார் தலைவர் நீங்க? என்ன தலைவர் நீங்க? முதல்ல இந்த களத்துல என்ன நிலவரம்ன்றதே தெரியாம நீங்க இருக்கீங்க. நேற்றைக்கு நீதிபதிகள் ரொம்ப அழகா கேட்டாங்க, எதுக்கு சார் பிரச்சார பயணத்துல வந்தவர் பிரச்சார வாகனத்துல இருந்து கேரவனுக்கு போனாரு? எதுக்கு கேரவனுக்கு போனாரு? அப்ப என்ன உங்களுக்கு சொகுசு கேக்குது? மக்களை சந்திக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டம் 45 கிலோமீட்டர் இருக்குமா சார் அந்த பயணம்? 45 கிலோமீட்டர் இடைவெளியில் உங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்பட்டு நீங்க கேரவனுக்குள்ள போறீங்க. அப்ப திட்டமிட்டு தாமதப்படுத்தி உங்களுக்கு ஒரு சொகுசு வேண்டும் என்பதற்காக நீங்க இந்த விவகாரத்துல மெத்தனமாக நடந்து கொண்டதினுடைய விளைவு. ஏன் சார் உங்க கட்சிக்காரங்க 12 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க? கேட்டீங்களா கட்சிக்காரங்கள? என் கட்சிக்காரங்க மீது கை வைக்காதீங்க, அவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்காதீங்கன்றீங்கல்ல. உன் கட்சிக்காரன் தானே சொல்லியிருக்கான் 12 மணிக்கு வான்னு. ஏன் சொன்னா 12 மணிக்கு வர சொல்லி? உங்களுடைய பயணம் எப்போது திட்டமிடப்பட்டது? அப்ப மக்களை காத்திருக்க வைப்பதனுடைய நோக்கம் என்ன? கொளுத்துகிற வெயிலில் இருக்கைகள் கூட அமைக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தவர்கள். அப்புறம் ஏன் தண்ணீர் பாட்டில் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றீங்க? ஒரு 50,000 தண்ணீர் பாட்டில்களை கொண்டு வந்து கொடுக்க முடியாதா? நீங்க விஜய் பேசுகிற பிரச்சார வாகனத்துக்கு பக்கத்துல ஒரு போலீஸ் தண்ணி கேட்பார், பாத்தீங்களா அந்த வீடியோவை? ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி தண்ணி கேட்கிறார் சார். ஏன் கேட்கிறாருன்னா, அவருக்கு இல்ல, அருகாமையில் மயங்கி விழுந்து இருக்கக்கூடிய ஒருவருக்காக கேட்கிறார். அப்ப எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க. காவல்துறை விதித்த எந்த கட்டுப்பாடுகளையும் இவங்க மதிக்கவே இல்லை. எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறுறாங்க. ராங் ரூட்ல போறாருன்னு காவல்துறை சொல்லுது. விஜய் தரப்புல பதில் சொன்னாங்களா? இந்த பக்கம் போகாதீங்க, இது தவறான வழி, நேர் ரோட்ல போங்கன்னு சொல்றாங்க விஜயினுடைய வாகனத்தை. இல்ல அப்படின்னு மறுத்து ராங் ரூட்ல போறாரு. ஏன் சார் போறீங்க? சட்டத்தை ஏன் மீறுறீங்க? உங்களால ஒரு பொது ஒழுங்கை கடைபிடிக்க முடியல. நீங்க பொது ஒழுங்கை கடைபிடிக்க முடியாத தலைவராக இருக்கிற காரணத்தால் தான் உங்களுடைய தொண்டர்கள் பொது ஒழுங்கென்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கிற இடத்துல இருக்கிறார். ஏறி உட்கார்ந்து இருக்காங்க சார் ஒரு வீட்டு மேல. அந்த வீட்டுக்காரர் இறங்குன்ற அந்த வீட்டுக்காரரை போட்டு அடிக்கிறாங்க. அப்ப என்ன நீங்க பக்குவப்படுத்திருக்கீங்க? காவல்துறையினுடைய அதிகாரி அந்த டேங்க் மேல உட்கார்ந்து இருக்கிற தம்பியை கெஞ்சி கூத்தாடி இறக்குறாரு. சார் ஒரு விஷயம் சார், அரசியல் கட்சி தலைவர்கள் வருகிறார்கள் என்றால் உணர்ச்சி மிகுதியால் சில தொண்டர்கள் செய்வது என்பது வாடிக்கை. கரண்ட் கம்பத்துல எல்லாம் சில பேர் ஏறிடுவான். திமுக கூட்டத்துல மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களினுடைய கூட்டத்துல கூட ஒருத்தர் பனைமரத்து மேல ஏறிட்டாரு. இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லி அவர் இறங்கியதற்கு பிறகுதான் கூட்டமே பேசினாங்க கனிமொழி. அதே மாதிரி முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது கலந்து கொண்ட கூட்டத்துல ஒருத்தர் மின்கம்பத்தின் மீது ஏறிட்டாரு. தம்பி இறங்குங்க, உங்க ஆர்வம் புரியுது, இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லி அவர் இறங்கி முடிச்சதுக்கு பிறகுதான் சார் அண்ணன் மு.க. ஸ்டாலின் பேசினாரு. அப்ப இப்படியெல்லாம் தலைவர்கள் அரசியல் களத்தில் இயங்கி இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் நீங்க கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கீங்களா? இவங்க எந்த பயணத்தை மேற்கொண்டாங்கன்னு தெரியுமா? இவர்கள் எந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று தெரியுமா உங்களுக்கு? அப்ப அவர்கள் வழியில் கூட உங்களால் பயணிக்க முடியலன்னா நீங்க என்னவா வெளிப்படுறீங்கிறது இருக்குல்ல. இவங்க எல்லாருமே எப்படின்னா சார்,
அடித்தட்டு மக்களினுடைய வழி என்றால் என்னவென்றே தெரியாதவர் விஜய். அவர் பார்ன் வித் கோல்டு ஸ்பூன். அவருடைய தந்தையார் சந்திரசேகராக இருந்த காரணத்தால் திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்தார். இல்லை என்று சொன்னால் அவருக்கு முகமும் இல்லை, முகவரியும் இல்லை. இப்ப அந்த திரைத்துறையினுடைய மினுமினுப்பை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுன்ற அடிப்படையே தெரியல. நான் தொடக்கத்திலிருந்து அதை தான் சொல்றேன். விஜய்க்கு அடிப்படை அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாது. அவரால் குறைந்தபட்ச பொது அரசியலை கூட செய்ய முடியாது. பூத் ஏஜென்ட் போட ஆள் இல்லைன்னு நான் பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கேன். இப்ப என்ன நிலைமைன்னா, கூட்டத்துக்கு விஜய் வந்தாருன்னா அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு கூட ஆள் இல்லாமல் தான் அந்த கட்சி சந்தி சிரித்து போய் நிற்கிறது. இது தெரியாம இப்போதும் பூஷ்வா மனநிலையில் உட்கார்ந்து கொண்டு காணொலிகளின் மூலமாக பேசுவது, நான் வந்தா பெரிய அசம்பாவிதம் ஆயிரும்னு சொன்னாங்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரியான மேட்டிமைத்தனமான ஒரு மனநிலை? எப்படி உடனே முதலமைச்சர் வந்தார்? முதலமைச்சர் என்ன உன்ன மாதிரி ஆளா? அவர் இந்த மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர், அதனால ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். உன்ன மாதிரி என்ன நிவாரண பொருட்களை என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்றவரா? காலில் முட்டி வரைக்கும் பூட்ஸ் அணிந்து கொண்டு அந்த வடசென்னை மக்களை தண்ணீரில் மிதந்து போய் சந்திக்கிற முதலமைச்சர் அவர் அப்படிதான் சார் போவாரு. இன்னொன்னு, செந்தில் பாலாஜி எப்படி இவ்வளவு ப்ரோஆக்டிவா இயங்கிட்டாரு, ஏன் இயங்குனாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன செத்து போனவங்க ரோட்ல போட்டுட்டு எம்எல்ஏ போய் படுத்துடலாமா வீட்டுல? உனக்கு அக்கறை இல்ல, லோக்கல் எம்எல்ஏக்கு அக்கறை இருந்துச்சு. விஜய் மாதிரி 4 நாள் கழிச்சு பேசிக்கலாம்னு உட்கார்ந்து இருந்தாரா செந்தில் பாலாஜி? இல்லையே. அவர் அந்த மக்கள் நலனில் அக்கறை கொண்டவராக இருந்தார். அதைத்தான் இன்னைக்கு அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. என்ன நடந்ததுங்கிறத தெளிவா சொல்றாரு. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இவங்க சொல்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் அடிப்படை ஆதாரமே இல்லை சார். எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு சார். எல்லா சேனல்ஸும் லைவ் போட்டாங்க சார். இந்த செருப்பு வீசப்பட்டதுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி. எடுத்து பாருங்க, எத்தனையாவது நிமிடத்தில் செருப்பு வீசப்பட்டது, இவருடைய பெயர் எத்தனையாவது நிமிடத்தில் உச்சரிக்கப்பட்டது. 19 நிமிடம் தான் சார் பேச்சு. 17வது நிமிடத்துல தான் சார் செந்தில் பாலாஜி குறித்த பேச்சு. இப்ப எதுக்கு நீங்க பொய் பேசுறீங்க? இப்படி ஒரு மோசமான சூழல் நடந்ததற்கு பிறகு உங்களுக்கு பொய் பேசுவதற்கு எப்படி மனம் வருகிறது? நீங்க தலைவராக இல்ல, நடிகராக இல்ல, ஒரு சராசரி மனிதனாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாத மனிதனாக இருக்கீங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேவலமான உண்மை. இப்போ இவங்க கட்சியை சேர்ந்த அத்தனை பேருமே இப்பவுமே கரூர் பக்கம் வருவதாக தெரியல. ஒரு பக்கம் புசி ஆனந்த் என்ன பண்றாரு அப்படின்னா, முன்ஜாமீன் கேட்டு மனுவை தாக்கல் பண்றாரு. அவரை பிடிப்பதற்கு இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு தனிப்படையை அமைச்சிருக்கிறாங்க. முன்ஜாமீன் மனுவில் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க குடும்பம் வந்து ரொம்ப கௌரவமான குடும்பம், நீங்க என்னை கைது பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்க குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சல் ஆயிரும் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனால இருந்து எல்லாருமே முன்ஜாமீன் கேட்டு போவதற்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பதியலன் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புசி ஆனந்த் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை எப்படி பாக்குறீங்க? குடும்ப கௌரவ குறைச்சல் அப்படின்ற வார்த்தை. நான் உங்களுடைய முந்தைய கேள்விக்கு ஒரு பதில் சொன்னேன்ல, பூஷ்வா மனநிலையில் இருக்கிறார்கள் சொல்லி. இவங்க கட்சியில எல்லாருமே அப்படிதான் சார். நான் என்ன கேட்கிறேன்னா, கௌரவமான குடும்பம் சிறைக்கு போனா கௌரவம் கெட்டு போயிடும்னு எவன் சார் சொன்னது? இந்த புனிதத்தை பெண்கள் மீது திணிக்கிறது இருக்குல்ல, பெண்கள் வந்து படி தாண்டி விட்டால் புனிதத்தன்மை கெட்டு போயிருங்கிறது இருக்குல்ல, அந்த அயோக்கியத்தனமான பேச்சுக்கு இணையான பேச்சு தான் ஜெயிலுக்கு போனா கௌரவம் போயிரும்ன்றது. அண்ணா விலைவாசி உயர்வு போராட்டத்தை அறிவித்து சிறை கொட்டடிக்கு சென்றதற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதிய முகம் கிடைத்தது. புரியுதா உங்களுக்கு? மிசா சிறை கொட்டடியில் பூட்டப்பட்டதற்கு பிறகுதான் மு.க. ஸ்டாலினாக இருந்தவர் தளபதி ஸ்டாலினாக உருவெடுத்தார். அப்போ சிறை என்பது தமிழ்நாட்டில் ஒரு தலைவரை வார்ப்பிக்கிற கூடமாக இருந்திருக்கிறது, பட்டை தீட்டுகிற பாசறையாக இருந்திருக்கிறது. இவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு கேரவனில் பயணம் மேற்கொண்டு என்ன முந்திரி பருப்பு சாப்பிட்டுக் கொண்டு மாலையானால் வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட சாராயங்களை குடித்துக் கொண்டு இருப்பவர்கள். நான் பகிரங்கமா சொல்றேன் சார், இவர்கள் எல்லாம் அந்த மனநிலையில் இருப்பவர்கள் தான். அதனால்தான் இவங்களுக்கு சிறைக்கு செல்வது என்பது அப்படியே எட்டாத கனி போல, அது ஏதோ ஒரு பெரிய குற்றச்செயல் புரிந்தவர் போல. என் மீது 23 மாவட்டங்களில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். 1 மாத காலமாக நானும் காத்திருக்கிறேன். எந்த இடத்திலும் முன்ஜாமீன் கேட்கல, எந்த இடத்திலும் முன்ஜாமீன் கேட்கல சார். உங்களை போன்ற ஊடகங்களில் பேசியதற்காக அவதூறு வழக்குகள். நான் யார் பதிவு பண்ணான்லாம் சொல்ல விரும்பல. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, நண்பர்கள் எல்லாம் முன்ஜாமீன் கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். கைது செய்யப்பட்டால் நான் சிறை கொட்டடியில் இருக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னேன். புகார் அளிக்கப்பட்ட 2 மாவட்ட கண்காணிப்பாளரை நேர்ல போய் சந்திச்சு என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, புகார் அளிச்சிருக்காங்க, என்ன எப்ப நீங்க கைது பண்ண போறீங்கன்னு கேட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிரிக்கிறார். அப்போ ஒரு அரசியலில் பயணம் மேற்கொள்வதற்கான அடிப்படை தகுதியே உங்களுக்கு இல்லாம இருக்குங்கிறது புரியுதா? என்ன வந்து தொடுங்க அப்படிங்கிறாரு விஜய். என்ன தைரியத்துல வந்து விஜய் சொல்றாரு அவரை தொடமாட்டாங்கன்னு சொல்றாரா?
இல்ல ஃபைட்டை டைரக்டா முதலமைச்சர் என்ன சார் பண்ணுவாரு? உங்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு நிவாரணம் அறிவித்து அவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதலும் தேறுதலும் சொன்னதை தவிர அவர் செய்த தவறு என்னன்னு கேட்கிறேன் நான். அவர் செய்த தவறு என்ன? கரூர் மருத்துவமனைக்கு நான் சென்றிருந்த நேரத்தில் முதலமைச்சர் வந்தார் சார். அங்க முதலமைச்சரை முகத்துக்கு நேராக நான் பார்க்கிறேன். வாடிய முகம். காலையிலிருந்து தொடர் பணிகளில் கோட்டையில் இருந்தவர், சுற்றுப்பயணத்தில் இருந்தவர், ஓய்வுக்காக வீடு வருகிற போது இந்த செய்தி சேருகிறது. உடனே புறப்பட்டு நடுநிசையில் வருகிறார். அவருடைய முகம் அப்படியே வாடி போயிருக்கு. என்ன காரணம்னா, ஒரு அயர்ச்சி, ஒரு சோகம் அவர் முகத்துல சூழ்ந்திருக்கு. நீ சென்னை விமான நிலையத்துல போய் பிளையிங் கிஸ் கொடுத்துட்டு போன, கையை ஆட்டி விட்டு எல்லாருக்கும் செல்ஃபிக்கு போஸ் கொடுத்து விட்டு போனேன். அப்ப நீ யார்? அந்த தலைவர் யார்? நீ அவரை பார்த்து சேலஞ்ச் பண்ற, சிஎம் சார்ன்ற. நான் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிறேன்? விஜயினுடைய குரலில் பயம் இருப்பதாக புரிந்து கொள்கிறேன். ஸ்டாலின் அங்கிள், அந்த குரல் எப்படிப்பட்ட குரல்? இப்போது இவ்வளவுக்கு பிறகும் இவருடைய குரல் சிஎம் சார்னு வந்திருக்குன்னா அவர் கெஞ்சுறாரு. அப்படி புரிஞ்சு கொள்வதா? இல்லைன்னா அவர் மனவழியோடு அவர் பேசுறாரு, அதனால அவருடைய குரல்ல ஒரு தாழ்ந்த ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்க, ஒரு சிஎம் சார் அப்படின்னு சொல்லி பேசுறாரு, அந்த மனவழியோடு பேசுவதா அப்படி புரிஞ்சுக்கலாம். விஜயினுடைய முகத்தில் சோக ரேகைகள் எங்கேயுமே இல்லை. நான் அதனாலதான் முந்தைய கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொன்னேன், முதலமைச்சரனுடைய முகத்தில் ஒரு பதைப்பதைப்பு இருந்தது. இத்தனை உயிர்கள் போய்விட்டதே, நூற்றுக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்களே, இவர்களை காப்பாற்றி விட முடியாதா என்கிற பரிதவிப்பு அவர் முகத்துல தென்பட்டது சார். நேற்றைக்கு விஜயினுடைய காணொலியை நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். எங்காவது ஒரு இடத்தில் அவர் முகத்தில் சோக ரேகை படர்ந்திருக்கிறதா என்று பார்க்கிறேன். அந்த பல்லை கடித்து கொண்டு சினிமாவில் வசனம் பேசுவதை போல ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான ஒரு மனநிலை கூட இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மனநிலையில் பேசுகிற ஒரு மனிதனுடைய பேச்சில் எப்படி இரக்கம் இருக்கும் என்று நீங்கள் நம்ப முடியும்? ஒரு இடத்திலும் அவருடைய பேச்சில் இரக்கம் இல்லை, ஒரு இடத்திலும் அவருடைய பேச்சில் சோகம் இல்லை. திமிரும் ஆணவமும் தெனாவெட்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எத்தனை ஆயிரம் பேரையாவது பலி கொடுத்து நான் முதலமைச்சர் நாற்காலியில் அமருவேன் என்கிற அகங்காரமும் தான் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டது. எனக்கு சோகமா இருக்கு அப்படின்னு நீ வார்த்தையில வெளிப்படுத்துற. கரூருக்கு சென்று உயிரிழந்த உடல்களில் ஒரு பகுதி தான், நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு பகுதியை பார்த்து விட்டு வீடு திரும்பிய என்னால் 2 நாட்களாக உணவு உண்ண முடியவில்லை, 2 நாட்கள் தூக்கம் வரவில்லை. அந்த முகங்கள் அப்படியே கண்களில் நிற்கிறது. பாதிக்கப்பட்ட ஒரு மாணவனிடத்துல பேசுகிற போது அவன் சொன்னான், நான் விஜயை பார்க்கறதுக்கு தானே வந்தேன், என் நெஞ்சில ஏறி மிதிச்சுட்டாங்கன்னு சொன்னான் அந்த தம்பி. அவன் நெஞ்சில் அந்த கால் தடம் பதிந்த அச்சு அப்படியே இருந்தது. மூக்கில் அவனுக்கு ரத்தம் சொட்டுகிறது. மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன தவறு செய்தான் அந்த தம்பி? உங்களை சந்திக்க திரையில் பார்த்த நட்சத்திரத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்கிற ஆசையை தவிர அவனிடத்துல என்ன இருந்தது? நான் கேட்ட யாரு மிதிச்சதுன்னு, எல்லாம் ரசிகர்கள் தான் மிதிச்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டேன். எப்படி விழுந்தேன்னு கேட்டேன். ஆனா கொஞ்சம் முன்னாடி போக சொல்லி பின்னாடி தள்ளுனாங்க, விழுந்துட்டேன். விழுந்த உடனே அங்க கூட்டத்துல வந்தவங்க ஏறி மிதிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அதை விட இன்னொரு மிக முக்கியமான செய்தியை அந்த தம்பி சொன்னான். இதயத்தை உறைய வைக்கிற செய்தி எந்த ஊடகத்திலும் இதுவரை நான் பதிவு செய்யவில்லை, ஒப்பீனியன் தமிழில் பதிவு செய்கிறேன். என்னை மிதிக்கிற போது விஜய் எங்களை பார்த்து கொண்டிருந்தார் என்று சொன்னான் அந்த தம்பி. நின்று பேசுகிற விஜய் 200 மீட்டர் தொலைவில் நான் உட்பட சிலர் கீழே விழுந்ததை பார்த்தார், எங்களை மிதிப்பதை அவர் பார்த்தார், கண்டுகொள்ளவே இல்லை என்று கண்ணீர் விட்டு அந்த தம்பி அழுதானே, அந்த கண்ணீரை துடைப்பதற்கு உங்கள் கரம் வந்திருக்க வேண்டாமா? யாரு சார் நீங்க? நம்ம பாக்குறோம் இல்லையா, சாலையில போகிற போது யாரோ ஒருவர் விபத்தில் சிக்கி இருந்தார், உடனே காரை விட்டு இறங்கி ஓடுறோமே சார். ஆம்புலன்ஸ் வந்துருச்சான்னு பாக்குறோமே, தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கிறோமே. யார் என்னன்னு தெரியுமா? உறவினரா, ஊர்க்காரரா, அக்கம் பக்கத்தினரா, நண்பர்களா? இல்லையே. வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வருகிறார்களே தமிழ்நாட்டுக்கு, அவர்களை தூக்கி கொண்டு ஓடுகிறோமே மருத்துவமனைக்கு. தங்கி இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலையில் சிறு கோளாறு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துட்டு வரமே. இதுதானே சார் தமிழர் பண்பு. தமிழ்நாடு இதுதானே சார் இதுவரைக்கும் பார்த்திருக்கு. தன்னுடைய சக தோழன் மிதிப்பட்டு சாக கிடக்கிறான், நீ வசனம் பேசிக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய இடம் எதுவாக இருக்கிறது?
நீ அரசியலுக்கு லாயக்கற்றவன் என்பது எல்லோருக்கும் தெரியும். நீ மனிதனாக வாழ்வதற்கே லாயக்கற்றவனாக இருக்கிறாய். இவர்களுக்கு எதுவுமே தெரியாது சார். வலி என்றால் என்னவென்று தெரியாது, வேதனை என்றால் என்னவென்று தெரியாது, நடுத்தர மக்களினுடைய வாழ்நிலை என்றால் என்னவென்று தெரியாது. அதனால் தான் இப்படி பேசிக்கொண்டு சிறைக்கு போனால் என்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டு விடும் என்கிறார்கள். எங்களை பார்த்து அரசு பயப்படுகிறது என்கிறார்கள். இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் இதன் மூலமாக வெளிப்படுகிற பேச்சுக்கள் தான். நிகழ்ச்சிகள் உண்டு பல்வேறு தொலை நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.